தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். சென்னை நீலாங்கரையில் சீமான் இல்லத்தை முற்றுகையிட முயன்றவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் அங்கு குவிந்த நாம் தமிழர் கட்சியினர் மைக்கில் பாடல்களை பாடி மகிழ்ந்து வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சதீஷ் முருகன். வணக்கம் சதீஷ் முருகன். மைக்கில் பாடல்களை பாடி நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் உற்சாகத்தில் ஈடுபடக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. அங்கு எவ்வளவு தொண்டர்கள் குவிந்திருக்கிறார்கள்? அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரங்கள். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுடைய இல்லம் நீலாங்கரை இருக்கிறது. பெரியார் குறித்து அவர் பேசிய கருத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றைக்கு 30க்கும் மேற்பட்ட இயக்கங்கள் அவரது இல்லத்தை முற்றுகையிட போராட்டம் நடத்தி வந்த நிலையில அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கைது செய்யப்பட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய சமூக நலக்கூடங்கள், தனியார் திருமண மண்டபங்களுக்கு அழைத்து செல்லப்படுகின்றனர். இன்னும் ஒரு சில குழுவினர் கைது செய்யப்பட இருக்கக்கூடிய சூழ்நிலையில தொடர்ந்து மறுபுறம், அதாவது நீலாங்கரை அவரது இல்லத்தில் இருக்கக்கூடிய பகுதியில நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் நேற்று இரவு கூட தொடங்கினர். இன்று அதிகாலையில 300க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் அந்த பகுதியில் கூடி அதே அவரது இல்லத்திற்கு முன்பு பாதுகாப்பாக இருப்பதாக தெரிவித்திருந்தனர். இந்த சூழலில காலையிலே இந்த தொண்டர்களுக்கு அசைவ விருந்தானது தயார் செய்யப்பட்டு வரும் நிலையில தொண்டர்கள் தொடர்ந்து வெளியிலேயே அமர்ந்திருந்த காரணத்தால் அவரது இல்லம் அமைந்திருக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய காலி இடையத்துல தற்காலிகமான கூடம் அமைக்கப்பட்டு அங்கு நாற்காலிகள் போடப்பட்டு தொண்டர்கள் உள்ளே அமருமாறு தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டனர். காரணம், தொண்டர்கள் அந்த இல்லத்திலிருந்து அந்த கிழக்கு கடற்கரை சாலை நோக்கி சென்றால் அங்கேயும் பிரச்சனை நடந்துவிடும் என்பதற்காக காவல்துறையினரும் இந்த தெருவை விட்டு வெளியே வர வேண்டாம் நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் என்று தெரிவித்தனர். அந்த அடிப்படையில அவர்களை ஒரு இடத்தில் அமர வைக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலும் தொண்டர்கள் சோர்ந்து விடக்கூடாது என்கிற அடிப்படையிலும் தற்போது நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இல்லத்தில் அந்த பாட்டு கச்சேரியானது நடைபெற்று வருகிறது. அவர்கள் தொண்டர்கள் மாறி தொண்டர்கள் நிர்வாகிகள் திரை இசை பாடல்களையும் அவர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய கொள்கை ரீதியான பாடல்களையும் பாடி வருகிறார்கள். இடையில் ஒரு இந்தி பாடல் உட்பட அங்கு இசைக்கப்பட்டது என்று குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து அவர்கள் அந்த பாடல் பாடி உற்சாகத்தில் கழித்து வருகிறதுதான் இப்போது தகவலா இருக்குது. இந்த பாடல் கச்சேரியில் சீமான் அவருடைய மனைவி கைல்விழி மற்றும் அவரது மகன் ஆகியோர் கலந்து கொண்டு பாடல் கச்சேரியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் விவரங்களுக்கு நன்றி சதீஷ் முருகன்.